இன்னைக்கு வேர்ல்டு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு மனநல கோளாறு. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, அவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க இல்லை அப்படின்னாலும் இருக்கிற மாதிரி நினச்சி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உண்மையான ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்களா இல்லை ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்கிறாங்களான்றதே அவங்களுக்கு தெரியாதான். இது நான் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். நான் ஒரு டைம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தப்போ ஒரு குழந்தை ஒரு 12 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி பேசினாங்க. சரி எதுவும் விளையாட்டுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் பேசும்போது கூட இருந்து யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை தான் சொல்கிறாங்க சொல்லும்போது பயமா இருந்துச்சு. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தனிமையும் ஒரு மன இறுக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை கண்டுக்காம விடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா. இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து பெரிய லெவலில் குணப்படுத்துறதுக்கான மெடிசன்ஸ் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இருந்தாலும் மெடிடேஷன்ஸ் டாக்டர்ஸ் சரியான முறையில் அணுகிறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய